अच्युतं केशवं रामनारायणं कृष्णदामोदरं वासुदेवं हरिं श्रीधरं माधवं गोपिकावल्लभं जानकीनायकं रामचन्द्रं भजे। अच्युतं केशवं सत्यभामाधवं माधवं श्रीधरं राधितं इन्दिरामन्दिरं चेतसा सुन्दरं देवकी नन्दनं नन्दजं सन्ददे। அதற்கு பிறகு விஷ்ணோ அவிசிஷ்ட சிஷ்டேட்ட சிகண்டீனோ क्रोधः क्रोधकृत्कर्त விஸ்வபாஹுர்மஹீதரः. இதற்கு முன்னால் தான் நேற்று காமஹா காமகிருத்துன்னு சொன்னோம். நேற்று என்ன சொன்னா காமஹா காமகிருத், இங்க என்ன குரோதா குரோதகிருத், ஒரே மாதிரியே வரும். ஆனா நமக்கு தினமும் வாசிக்கிற காலத்துல இது தோணாது. காமத்தை கொல்றவரும் அவர் தான், காமத்தை செய்பவரும் அவர் தான். அதே போல குரோதத்தை செய்பவரும் அவர் தான், நமக்கு குரோதத்தை போக்கடிக்கிறவரும் அவர் தான். நமக்கு மனசுல குரோதம்னு ஒரு குணம். குரோதம்னு என்ன, ஒரு மனுஷனிடத்திலேயோ அல்லது ஒரு பிராணி நடத்திலேயோ நமக்கு கோபம். அந்த கோபமானது எப்படி தீர்க்க காலமான ஒரு கோபம். ஒரு நாளைக்கு கோபம் வந்தா அது ஒன்றும் பெரிய தப்பா ஆகுது. நாம ஏதோ நினைக்கிறோம், நைட்டுக்கு மாறுபட்டா எடுத்தோன்னா கோபம் வருது. ஆனா அந்த கோபமானது நம்மளையே இம்சப்படுறதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். கோபம் வந்தால் இன்னொருத்தரை தாக்கலை, கோபமானது உங்களை தான் இம்சப்படுத்துது. ஏன்னா கோபம் வந்தா பிபி ரைஸா இருக்கு, கோபம் வந்தா நமக்குத்தான் சிரமமாக இருக்கு. கோபம் வந்தா ஏதோ ஒரு பொருளை தூக்கி வீசுறோம், வீசுனதான் அந்த பொருள் உடஞ்சு மறுபடியும் நமக்குத்தான் சிரமமாக இருக்கு. கோபம் வந்தா ஜனங்கள்லாம் நம்மளை ஒரு மாதிரி நினைக்கிற. ஆனாலும் அந்த கோபமானது கொஞ்ச நேரம் இருந்து போயிடுச்சுன்னா அது பரவாயில்ல, அதை பத்தி ஒன்றும் சொல்லலை. ஆனா சில பேருக்கு கோபம் வந்தா ஒரு வருஷம் அப்படியே இருக்கும், அடுத்த வருஷம் இன்னொரு கோபம் வரும். அவன் வாழ்நாள் முழுக்க கோபத்திலேயே இருக்கான். இப்படிப்பட்ட மகாத்மாக்கள்லாம் ரொம்ப பேர் இருக்கான். நாம வச்சுக்கணும், கோபமானது வந்து அடுத்த கணம் போயிடும். சில சமயத்துல கோபத்தினாலேயும் காரியமாகும். ராமன் இருக்க, கரதூஷணாதிகள்லாம் வந்திருக்க, 14,000 அரக்கர்கள் என்ன பண்ணார், குரோதமாக தீவிரம், கோபத்தை தான் வரவழைத்துக் கொண்டாராம் ராமன். அது வரைக்கும் புன்சிரிப்போடையே இருக்கக்கூடியவர் இவரிடத்துல கோபத்தை வரவழைத்துக் கொண்டார். கோபத்தை வரவழைத்துக் கொண்டு ஒரு முகூர்த்தம் 24 நிமிஷம் அதற்குள்ள என்ன பண்ணினார், அத்தனை பேரையும் கொண்டுட்டு அப்படியே எதிர்க்க வராராம். ஏன் சுவாமி இப்படி பண்ணினேன்னார், அதர்மமான மார்க்கத்துல வந்தார். லோகத்துல இருக்கிறவளுக்கு தீங்கு நினைச்ச அவளை கொல்றதை தவிர வேற வழி இல்லை. ஆகையால் கொண்ட வேண்டியதான சூழ்நிலை வந்தது. ஆகையால் சில சமயத்துல கோபத்தை நாட்டியம், கோபத்தை நடனம் பண்ணி கோபத்தை வரவழைத்துக் கொண்டு நல்ல காரியம் பண்ணலாம். ஆனால் குரோதம் என்கிறது தப்பு. குரோதம்னா ஹேட்ரேட். ஒரு மனுஷன் மேல விடாமுயர்த்தி அவனை கொல்ற மாதிரியே தான் நான் விடுறது இல்லை சார். அவன் என்னதான் இருந்தாலும் அவன் பண்ணக்கூடியதான ஒவ்வொரு செயலையும் நான் முட்டுக்கட்டை போட்டுக்கொண்டே இருப்பேன் என்று நினைக்கிறாள் பார்த்தா, இதுதான் குரோதம். அந்த குரோதமானது ரொம்ப தப்பு. குரோதா அப்படின்னு சொல்ல போறோம். முதல்ல இஷ்டா, எல்லோருக்கும் இஷ்டமானவர் பகவான். அவருடைய வடிவம், அவருடைய ஆனந்தம், அவருடைய செயல்கள், இவைகள் எல்லாரையும் பார்த்தோமே கேட்டோமே, எல்லோருக்கும் அவரை கண்டா ரொம்ப இஷ்டம். அவரை பார்க்கணும், அவரை கொஞ்சணும், அவரோடயே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எல்லோருக்கும் வரும். என்னைக்கு கோகுலத்துக்கு வந்தாரோ பகவான், அன்னில இருந்து அங்க இருக்கிறவர்களுடைய எல்லோருடைய மனசையும் பறித்தார். எல்லோரும் பகவானை பார்த்து கொண்டே இருக்கணும், பகவானையே நினைக்கிட்டு கொண்டு இருக்கணும் என்றதான எண்ணத்தில் தான் இருந்தார். தவ கதாமிருதம் கிருஷ்ணா சப்த ஜீவனம் கவிபிலீடிதம் கிருஷ்ணா கல்மட்டாபகம் அப்படிங்கிறாள் கோபிகள்லாம். ஏ கிருஷ்ணா, எங்களை நீ கூப்பிட்டு நாங்க வந்த பிறகு தாங்கள் மறைஞ்சு போயிட்டேன். ஏகாந்தமாக பௌர்ணமி ராத்திரியில காட்டுல எங்களை விட்டு விட்டு மறைஞ்சு போயிட்டேன். நாங்க என்ன பண்ணுவோம்? ஆனா நாங்க பயப்படல. ஏன் தெரியுமா, தாங்கள் இல்லாத போனாலும் தவ கதாமிருதம், தங்களுடைய நாமா இருக்கு, தங்களுடைய கதைகள் இருக்கு, அதை சொல்லிக்கொண்டே நாங்க இருப்போம். சப்த ஜீவனம், சரீரத்தை விட்ட பிராணம் போனாலும் போகக்கூடியதான சந்தர்ப்பங்கள் வந்த போதிலும் நாம் கவலைப்பட மாட்டோம். ஏனென்றால் தங்களுடைய கதை எனக்கூடியதான ஒரு அமுதம் எங்கள் இடத்துல இருக்க.
அப்படின்னா அந்த பகவானை நேசிச்சார். உமான்களா இருக்கட்டும், ஸ்திரீகளா இருக்கட்டும், பசுமாடுகளா இருக்கட்டும், கண்ணுக்குட்டிகளா இருக்கட்டும், அத்தனை பேருடைய மனசையும் அவர் இழுக்க தொடங்கினார். ஏன்? அவருடைய ஸ்வரூபம், அவர் ஆத்மஸ்வரூபம். நம்ம எல்லோருக்கும் நாம் சௌக்கியமா இருக்கணும். நம்ம இடத்துல கோபம் வருதோ, நீங்க பாருங்க, எதுல கோபம் வருது? இன்னொருத்தர் மேலதான் கோபம் வருது. இந்த சட்டை சின்னதா எடுத்துக்கிறோம், சட்டை என்னைக்கு தைச்சோடோ அது மாதிரி தான் இருக்கு. நீங்க கொஞ்சம் பருமன் ஆயிட்டு, ஏகோ விஷ்ணம் ஆத்போதம் இப்படி விஷ்ணுதாசனம் கேட்கிறதோ இல்லையோ, கொஞ்சம் பருமன் ஆயிட்டு சட்டை சின்னதா எடுத்துக்கிறோம். சட்டை ஒரே மாதிரி தான் இருக்கு. முள்ளு தைச்சதுன்னா நீர் காலை கொண்டு போய் முள்ளு மேல வச்சு முள்ள உங்களை தைச்சதை அது பாட்டுக்கு தைச்சதா இல்ல. மனிதனுடைய இயல்பு என்ன? எந்த கெடுதல் நடந்தாலும் அது இன்னொருத்தர் மேல பண்ண வேண்டியது, தூக்கி போட்டுற வேண்டியது. வசதாக நல்லது நடந்தா தனதுங்க வேண்டியது. என்ன, அவனுக்கு எல்லோருக்கும் அவாளை கண்டா அவளுக்கு இஷ்டம். ஆனா சொல்றது, ஆத்துக்காரியை கண்டா இஷ்டம், புருஷனை கண்டா இஷ்டம், பணத்தை கண்டா இஷ்டம், பையனை கண்டா இஷ்டம், இதெல்லாம் செகண்டரி. முதல்ல ஒவ்வொருத்தருக்கும் எதை கண்டா இஷ்டம்? அவளை கண்டாதான் அவளுக்கு இஷ்டம். ஆத்மா பிரேமாஸ்பதோயத, எல்லோருக்கும் தான் உயிரோட இருக்கணும். இதுதான் ஆசை. ரொம்ப கஞ்சனா இருக்கான், பைசாவா சேர்த்து வச்சிருக்கான், எல்லாமும் நிறைய இருக்கு, யாருக்கும் தானம் பண்ணல, தர்மம் பண்ணல, எல்லாமும் தனக்கே வேணும் என்று நினைத்தான். ஒரு நாளைக்கு வியாதி வந்து டாக்டர் கிட்ட போற, இவ்வளவு ஆகமே என்ன, ஸ்கேன் 10,000 ரூபாய், அது போடு 2,000 ரூபாய், வரிசை அந்த காகிதத்துல என்ன இருக்கோ வரிசையா டிக் பண்ணி விட்டாரு. நீங்களும் போற எல்லாத்தையும் வாங்கிறேன். என்ன ஐயா, இப்போ யாருக்கும் ஒரு பைசா கொடுக்கலையே, இப்ப கொடுக்குறேன் என்ன சார், நான் உயிரோட இருக்கணுங்கிறோம். கடைசியில எதுல இஷ்டம் உனக்கு? தான் உயிரோட இருக்கணும் என்கிறதுல இஷ்டமானது யாரையும் விட்டு போகல. இவ்வளவு வியாதி இருக்கு உடம்புல, கிளம்புங்களேன், போயிட்டு வாங்களேன், அடுத்த பிரிவு எடுத்துங்களேன், பேசாம நீர் போகுங்கிறவங்கள அவன் அதுல விட தயாரா இல்லை. அப்ப என்ன விவகாரம்? உலகத்துல எல்லோருக்கும் தன்னை கண்டா தனக்கு இஷ்டமா இருக்கு. அந்த தான்கிறவன் ஏன் தெரியுமோனா உங்களுக்குள்ள இருக்கிற பரமாத்மா. அதனால்தான் அவர் எல்லோருக்கும் இஷ்டமானவர். அதனால இஷ்டா பரமானந்தாத்மகத்வேன பிரியா, எல்லோருக்கும் பரமார்த்த வடிவமா இருக்கிறதுனால் அவர் ரொம்ப இஷ்டம். பிரியா இஷ்டா. பிறகு இஷ்டம்ங்கிற பதத்துக்கு இன்னொன்னு யஜ்யம் இருக்கு, அதுக்கு இஷ்டம்னு பேரு. அதனாலதான் இஷ்டின்னு சொல்றது. தச பொண்ண மாதங்களுக்கெல்லாம் இஷ்டி, இஷ்டத்தை தருவது, இஷ்ட வடிவமாக இருக்கு, எல்லோராலையும் விரும்பப்படுகிறது. எல்லோரும் எதை விரும்புகிறேன்? சொர்க்கத்தை விரும்புகிறேன். சொர்க்கம்னு என்ன தெரியுமா? ஆனந்தம். ஆனந்தத்துக்கு தான் சொர்க்கம். என்ன துக்கேன சம்பின்னம் நசகிரஸ்தம் அனந்தரம் அபிலாஷோபனீதந்த தற்பதம் ஸ்வப்பதாபிதம். ஸ்வஹா ஸ்வர்கா என்றால் ஒரு நிலை. அந்த நிலையில என்னென்ன? துக்க கலப்பு இல்லாதான நிலை. நமக்கு இப்ப எப்பொழுதும் துக்க கலப்பு இருந்துட்டு ஒண்ணும் இல்லை சார், நான் ஹாப்பியா இருக்கேனே சார் அப்படிங்கிற. ஹாப்பியா இருக்கேன்னு சொல்றதுக்கு முன்னால எப்படி இருந்து? இன்னைக்கு சௌக்கியமா இருக்கு, முன்னால துன்பமான நிலையில இருந்து தானே இது வந்திருக்கு. இப்ப சௌக்கியமா இருக்கேன்னு சொல்றேன் சார், இந்த சௌக்கியம் இப்படியே இருக்கும்னு கேரண்டி உண்டோ? போலாம் நாளைக்கு தெரியும். அதே போலயே வரத்துக்கு முன்னால சுகம் வரலையேன்னு கவலைப்படுறேன். சுகமா இருக்கும் பொழுது இந்த சுகமெல்லாம் அழிஞ்சு போயிட்டே இருக்கு. இந்த சுகம் நீடிச்சு நிற்குமோங்கிற ஒரு டென்ஷன் இருக்கு. கடைசியில சுகம் போன பிறகு என்ன பண்றேன்? ஐயோ சுகம் போயிடுதேன்னு கவலைப்படுறேன். இந்த சுகம்ங்கிறது நிஜமான சுகமா கிடையாது. ஆனா சொர்க்கத்துல நான் சொல்லக்கூடியதான சுகமானது எப்படி தெரியுமா? அது பர்மனண்டாக அழியாதான சுகம். அப்பா அம்மா சோமா அமிர்தா பூமா, சோமத்தை குடித்தோம், சோமயானம் செய்தோம், அமிர்தாடா ஆகிவிட்டோம், மறுபடியும் எங்களுக்கு துன்பமே கிடையாது அப்படின்னு நினைக்கிறாங்க. துக்க கலப்பில்லாதான ஒரு சுகம், பர்மனண்டான ஒரு சுகம். அதோட இல்ல அபிலாஷோபனி செஞ்சா தாங்கள் எதை நினைக்கிறீங்களோ அது அப்ப கிடைக்கணும். நிறைய அது இருக்கு இது இருக்குன்னு பிரயோஜனம் இல்லை. எது எப்பொழுது வேணுமோ அது அப்பொழுது கிடைக்கணும். அதுக்காக பொருளெல்லாம் நிறைய வச்சிருக்கோம். காமதேனுன்னு ஒண்ணு, கல்பவருஷம்னு ஒண்ணு, எல்லாம் அங்க இருக்கான். அந்த கல்பவருஷத்துக்கு கீழே போய் நின்று பெரிய ஆலமரம் மாதிரி மரம், எத்தனை பேரும் போறாங்க. அது கீழே அந்த நிழல்ல நீங்க போய் இது வேணும்னு நினைச்சா போறோம். அடுத்த வந்தாச்சுன்னு நீங்க நினைக்கிற காலத்துல எல்லாம் வந்தாச்சு. இது போல நடக்குமா?
இந்த ஊர்ல நீங்க நினைக்கணும், காசு சம்பாதிக்கணும், அங்கே போகணும். போனாலும் உங்களுக்கு முன்னால இருக்கிறோம் அதை வாங்கிட்டு போயிட்டே இருக்கோம். நம்ம கண்ணெதிர்க்கே போயிட்டு இருக்கோம். இங்கிருந்து வேகமா ரயில்வே ஸ்டேஷனுக்கு போறோம். போற சமயத்துல பிளாட்ஃபார்முக்கு போறதுமே ட்ரெயின் போயிட்டே இருக்கு, லாஸ்ட் கம்பார்ட்மெண்ட் ஆரம்பிக்க. ஏன்னா டிராபிக் வந்துக்கிறான். எத்தனை தரம் இப்படி யாரும் பார்த்தீங்களா முன்னிட்டே வாழ்க்கையில. ஆனால் நீங்க நினைத்ததெல்லாம் அப்பொழுதே நடக்கக்கூடியதான ஒரு சுகம் இருக்குமையானால் அதுக்கு ஸ்வர்க்கம் என்று பெயர். அப்படிப்பட்டதான உங்களுக்கு இஷ்டமான பொருள்களை அளிக்கும் ஸ்வர்க்கமானது எந்த யஜ்யத்தினால் வருகிறதோ அந்த யஜ்யத்துக்கும் ஸ்வர்க்கம்னு பேரு. யஜ்ஞோவை விஷ்ணு வேதம் சொல்றது. அந்த யஜ்ஞ வடிவமாக இருக்கிறது விஷ்ணு. ஆகையால் எங்க ஒரு யாகம் நடந்தாலும் அந்த யாகத்துல பகவானுடைய சாநித்தியம் இருக்கு. அதை பார்த்தவாளுக்கு புண்ணியம் உண்டு. அதை நம்ம பார்த்த வரும். பூர்ணாவதி முத்தமாம் ஜோதி சர்வம் வை பூர்ணாவதி சொல்றது. இந்த பூர்ணாவதியை பார்த்தாலே முழு யாகம் பார்த்ததான ஒரு பலமும் சொல்லும். அந்த பூர்ணாவதியில பார்த்து பகவான் நமஸ்காரம் பண்ணி அவனை அந்த ஸ்வரூபத்தை அக்னி இருந்த ஸ்வரூபத்தை நினைத்தால் மனுஷனுக்கு அத்தான சுகங்களும் ஏற்பாடு சொல்றது ஸ்ருதி. ஆகையால் அந்த யாகத்துக்கும் யாக வடிவமா பகவான் இருக்கிறதுனால அவருக்கு இஷ்டான்னு பேரு. பரமானந்தாத்மக பிரியா இஷ்டா யஜ்ஞேன பூஜிதா இதுவா இஷ்டா. ரெண்டு அர்த்தம். அதோட மட்டும் இல்ல, யஜ்ஞம் அவிசிஷ்டா. ரெண்டாவது என்ன, எல்லோரிடத்திலையும் காமனா இருக்கிறது. பணக்காரனா இருக்கட்டும், ஏழையா இருக்கட்டும், ஆணாகட்டும், பெண்ணாகட்டும், படித்தவனாகட்டும், படிக்காதவனாகட்டும், எல்லோரையும் ஒன்றாக பார்க்கிறவர் அந்த பரமாத்மா ஒருவர் தான். நாமெல்லாம் வெவ்வேறையா பார்க்கிறோம். பார்க்கணும் என்று வேதங்களும் சொல்றது. படித்தவரா இருந்தா அவருக்கு ஒரு மரியாதை கொடுக்கணுங்கிறது, ஞானியா இருந்தா ஒரு மரியாதை, சன்னியாசியா இருந்தா அவருக்கு ஒரு மரியாதை, இப்படி எல்லாம் கொடுக்கணும் என்றே தர்மசாஸ்திரம் சொல்றது. ஆனா பகவான் என்ன பண்ணிட்டு இருக்காரு தெரியுமா, பாகுபாடு இன்றி எல்லோருடைய மனசுலயும் ஒரே மாதிரி இருக்காரு. உங்க மனசுலயும் இருக்காரு, என் மனசுலயும் இருக்கார். ஒன்றும் படிக்காதான மனுஷனுடைய மனசுலயும் இருக்கார், கொடூரமாக இருக்கிறவனுடைய மனசுலையும் இருக்கார், ரொம்ப உயர்ந்ததான உத்தம குண சம்பந்தனா இருக்கிறவனுடைய மனசுலையும் அவர் தான் இருக்கார். எல்லா பிராணிகளிடத்திலையும் ஒன்றா இருக்கிறார். ஒரு தீபமானது எப்படி சாதாரணமா இருக்கோ அந்த தீபத்தினுடைய ஒளியில நீங்க பகவத்கீதையும் வாசிக்கலாம், சீட்டும் ஆடலாம். எது பண்றேன், இதை பண்ணினா நான் ஆஃப் ஆயிடுவேன்னு சொல்ல மாட்டேன், சொல்லாது. அது பாட்டு ஒளி கொடுத்து. அதே போல பரமாத்மா என்ன பண்ணிருக்கார், எல்லோருடைய இதயத்திலையும் சாதாரணமா இருக்கிறார். யார் அவரை பார்க்கிறாரோ அவளுக்கு நன்மை ஏற்படுகிறது. ஒரு மூலையில நெருப்பு இருக்கிறத, நெருப்பு தகுதியால் எரிஞ்சுட்டு இருக்கு. நீங்க கிட்ட போனீங்கன்னா குளிர் இல்லாம இதமா இருக்கு. எட்டியே இருந்தீங்கன்னா அது குளிர். நெருப்பு அங்கேயே இருக்கே, கிட்ட போய் அதை குளிரை போக்க வேண்டியது தானேன்னா நீங்க கிட்ட போகணும். அதே போல பகவானை உள்நோக்கி பார்க்கணும். பார்த்தீங்களேனால் உங்களுக்கு நன்மை ஏற்படுறது. பார்க்கல அவர் பாட்டுக்கு அவர் இருக்கார். ஆனா எல்லோரிடத்துலயும் இருக்கார். நீங்க எங்க போகணும், அங்கே போகணும், இந்த கவலை பண்ணணும் ஒண்ணுமே கிடையாது. உள்நோக்கி பார்க்கணும். பார்ப்பதற்கு ஒரு குருவனுடைய தேவை இருக்கு, அவ்வளவுதான். அதனால அவரை பார்த்தீங்களேனால் ஆனந்தமான ஒரு நிலையை பெறலாம். ஆகையால் சர்வேஷாம் அந்தர்யாமித்வேனா, எல்லோருக்கும் உள்ள இன்டுவெலர், உள்ள இருந்து நியமனம் பண்ணி கொண்டிருப்பதனால் அவருக்கு அபிஷிஷ்டா. அதற்கு பிறகு பகவானுடைய நாம என்ன, சிஷ்டேஷ்டா. அவர் சிஷ்டாளுக்கு இஷ்டமா இருக்கிறார். சிஷ்டாள் எப்பொழுதும் பகவானையே நாடிக்கொண்டிருக்க. சிஷ்டாள்னு சொன்னா வேதோக்தமான ஆச்சாரத்தை பண்ணி கொண்டிருக்க. அவளுக்கு எப்பொழுதுமே பகவானுக்கு எல்லோரும் இஷ்டம். ஆனா எல்லோருக்கும் பகவானை கண்டா இஷ்டம் இல்லை. நாத்திகர்கள் இருக்கா, கேதுவாதம் பண்றவா இருக்கா, அவ பகவானை ஒத்துக்கிறார். ஆனா சிஷ்டாளுக்கு எப்பொழுதும் இஷ்டமா இருக்க. ஆகையால் பகவானுக்கு என்ன பேரு, சிஷ்டேஷ்டா. இல்ல சிஷ்டாஹா அஸ்ய இஷ்டாஹா அஸ்ய இதிவா. ஞானிகள்னா பகவானுக்கு ரொம்ப இஷ்டமா. அது என்ன பகவானுக்கு இஷ்டம்னு சொன்னா ரொம்ப இஷ்டம்ங்கிறல. ஞானி எப்பொழுதும் என்னையே மனதில் வைத்துக் கொண்டிருக்கான். ஆகையால் நானும் என் மனதில் எப்பொழுதும் அவரை வைத்துக் இப்பிரியோ ஹிஞானி நோத்யர்த்தம் அஹம்சக மம பிரியா அப்படின்னு பகவானே சொல்லியிருக்கார். என்ன, ஒரு கணமும் என்னை விடாமல் என்னையே நினைத்துக் கொண்டிருக்கக்கூடியதான ஞானியே நான் எப்பொழுதும் அதே மாதிரி வைத்துக் கொண்டிருக்கேன். அவனால சிஷ்டேஷ்டா. இன்னொன்னு சிஷ்டைஹி இஷ்டா பூஜிதா. எப்பொழுதும் சிஷ்டாளால் வணங்கப்பட்டு கொண்டிருப்பவர். ஒரு கணமும் அந்த பக்தாளா இருக்கிறவ எந்த ஒரு செயல் சொல்லும் பொழுதும் ஐயா பகவானே உங்களுக்கு தான் இது,
சாப்பிடும் பொழுது கட்டன் திட்டன் ஸ்வபன் ஸ்வதன் உத்ருதன் நிமிடன் உன்மிடன் கண்ணை திறந்தாலோ கண்ணை மூடினாலோ நடந்தாலோ மூச்சு காத்து வாங்கினாலோ விட்டாலோ எல்லாமே பகவான் அப்படின்னு பகவானுக்கே எல்லாவற்றையும் சர்வதர்மான் பரித்யஜ மாமேகம் சரணம் பிரஜா எல்லாத்தையும் விட்டு பகவானை சரணாதி அடைஞ்சிருக்கா பகவான். அப்படிப்பட்டதான அவங்களுக்கு ரொம்ப இஷ்டமோட இருக்கிறவர். ஆயால் கேட்டா இப்படின்னு 310 நாமாக்களா இருக்கு. அதாவது சிகண்டின அப்படின்னு சிகண்டி அப்படிங்கிற ஒரு நாம கிருஷ்ணனை சொல்லக்கூடியதான நாம மயில் தொகையை தலையில வைத்துக் கொண்டிருக்கக்கூடியதான பகவானுடைய நாம. இத